நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா ப்ளே பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீட்டாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேயிங் 11ல் ஓரளவு நீங்கள் டீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்க. நம்ம எஸ்எல் டீம் கொடுத்துருக்கோம், பிரேம் டீம்ஸும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. டெலகிராம் குரூப்பில் நம்ம பிரேமுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நிலா D11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பார்த்துங்க, 2073 சப்ஸ்கிரைபர். ஃபேக்கான சேனல்ஸில் போய் ஏமாந்துடாதீங்க. இட்ஸ் ஓகே. அதே சமயத்தில் நம்ம பிரெயின் டீம்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ ப்ரிடிக்ஷன் போயிடலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 12:30 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா. 12:30 1:30 PM. ஸோ இந்த மேட்சினுடைய எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹன்ஸ்பர்க்கில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே 52 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 24 மேட்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங், 28 மேட்சஸ் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 248 இருந்திருக்கு. சவுத் ஆப்ரிக்கா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 439க்கு 2 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 109க்கு 2 விக்கெட், இது லோயஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்கு. ஆவரேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 16 முறை 200 கீழே இருந்திருக்கு. 200 அண்ட் 249க்குள்ள 10 முறையும், 250 to 299க்குள்ள 11 முறையும், 300 கிராஸ் பண்ணி 15 முறையும் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250க்கு மேலே இன்னொரு கிராஸ் பண்ணுற கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஷேராக பண்ண முடியும். ஸோ ஓகே, இந்த பர்டிகுலர் பிச்சு வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லாவே பேட்டிங் சப்போர்ட் பண்ணியிருக்கு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும், ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டு T20 மேட்ச் கூட நீங்கள் ஜோஹன்ஸ்பர்க்கில் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை கெஸ் பண்ணி ஓரளவு போட்டு பாருங்கள். ஸோ அந்த மேட்ச்சில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், குல்தீப் யாதவ் ஒரு எஸ்கே கேப்டனாக சூஸ் பண்ணி பாருங்கன்னு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ இந்த பர்டிகுலர் பிச்சு ஓரளவு டீசென்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் அண்டு ஸ்பின்னருக்கு அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங் டெத்து ஒரு பவுலர் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. நல்லா ஓரளவு டீசெண்டாக ஸ்கோர் வரும். ஸோ ஓகே, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ இங்கே இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் எந்த மாதிரி இந்த பிச்சில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பாருங்கள் 315 சவுத் ஆப்ரிக்கா அடிச்சிருக்காங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் 10 விக்கெட் லூஸ் பண்ணிங்க. அது ஃபஸ்ட் மேட்ச்லேயும் 9 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்னிங்ஸில் அதிகமாக விக்கெட்ஸ் விழுது. இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்டு 194க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ 194 அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே சவுத் ஆப்ரிக்கா 341 ரன் அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண முடியல, ஆனால் நியரஸ்ட்டாக போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி டீம்ஸ் போடணும். அதையும் பற்றி மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே சவுத் ஆப்ரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் 250 வந்திருக்கு. ஒரு விக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 15 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப லோ ஸ்கோரிங் இதை வந்து கன்சிடர் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்தியா வந்து பாருங்கள் 289 அடித்தாங்க. அது ஈஸியாக சவுத் ஆப்ரிக்கா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. டிஎல் டகோர்த் லூயிஸ் முறையில் வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. மேக்ஸிமம் இங்கே சவுத் ஆப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிளேயிங் 11 பொறுத்தளவில் இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்குவாட் இல்லை. 2 டீம்ஸ்லேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 டீமு இந்தியா பொறுத்தளவில் ஓடிஐயில். ஸோ சுயராக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் எந்தெந்த ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்தியனுடைய பிளேயிங் 11 பொறுத்தளவில் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்டு சாய் சுதர்சனா இங்கே வந்து படிட்டரா. ஸோ இங்கே மட்டும் ஒரு டவுட்ஃபுல் வரைக்கும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது யார் அப்படின்னு. இப்போ சாய் சுதர்சன் டெஃபினட்டாக வந்தார் அப்படின்னா அவருடைய ஃபார்ம் ரொம்ப பூவராக தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு வரும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்தையும் கவனிக்க வேண்டி இருக்குது. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஒரு டீசெண்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிட்டர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார், அந்த விஷயம் இருக்குது. ஸோ எல்லாருமே சாய் சுதர்சனை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. ஆனால் படிட்டருடைய டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் படிட்டருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒருவேளை சாய் சுதர்சன் இந்த ஒரு பிளேயிங் ஓப்பனிங் மட்டும் ஒரு சேஞ்சஸ், சாய் சுதர்சனா அல்லது படிட்டரா. ஸோ படிட்டரோட ஃபார்மு சாய் சுதர்சனோட பெட்டராக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் திலக் வர்மா ஸோ நம்பர் 3ல் வருவார். ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா KL ராகுல், ரிங்கு சிங்கு, இங்கே வந்து அக்சர் பட்டேல், தீபக் சகர். ஸோ தீபக் சகர் வந்து இன்ஜுரி ஆகிருக்காரு. ஸோ அந்த பிளேஸில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அசீப் சிங் உள்ளே வந்துடுவார். ஸோ அதில் மட்டுமே இல்லை, அவேஸ் கான், முகேஷ் குமார், யஸ்வந்தர் சகல். கண்டிப்பாக குல்தீப் யாதவுக்கு இந்த மேட்ச் ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக யஸ்வந்தர் சகல் தான் ப்ளே பண்ணுவார், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் சுயரா.
அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவலில் இருக்கும். ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து டீப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ முகேஷ் அந்த இடத்துல டீப் வர்றதுக்கான வாய்ப்புகள் டீப் வந்து இப்போ தீபக் சேகர் பதிலாக டீப் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவரை பற்றி பார்ப்போம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவனை பொறுத்தவரை ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது அதில் மாற்றமே கிடையாது. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்டு டோனி டி சோர்சி. ஸோ அதுக்கடுத்து ஆண்ட்ரட் டீசன் நம்பர் 3ல், நம்பர் 4ல் மார்க்ரம், நம்பர் 5ல் ஹென்ரி கிளேசன், டேவிட் மில்லர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலுக்வாயா, ஸோ கேஸ்வி மகாராஜ், இங்கே பர்கர், ரிஷார்ட் வில்லியம்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ட்மன். ஸோ இந்த பிளேயிங் லெவல் இருக்கும். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெலுக்வாயா பதிலாக மல்டர் கூட ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இதில் பெரிய சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதில் பொறுத்தவரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது இந்த மாதிரி பிளேயிங் லெவன் கொடுத்துருக்காங்க. படிட்டர் அண்ட் சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா? அது வாய்ப்பே கிடையாது. ருத்ராஜ் கைகோட் டெஃபினட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. படிட்டர் அல்லது சாய் சுதர்சன் மட்டும்தான் உள்ள வர வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஹர்ஷீப் சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த பிளேயிங் லெவனை பற்றி நம்ம சொல்லிட்டோம் ஓரளவு. ஸோ இந்த மாதிரியும் பிளேயிங் லெவன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள், மல்டரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்லரு, பெலுக்வாயா, கேஸ்வி மகாராஜ், பர்கரு, ரிஷார்ட் வில்லியம்ஸ். இங்கே யாரை மிஸ் பண்ணியிருக்காங்க? பார்ட்மனை மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மல்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டர் அல்லது பெலுக்வாயா 2 பேரில் ஒரு பார்ட்மன் உள்ள வரக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டான ஒரு பிச் தான். அந்த அடிப்படையில் ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர் 4 பெலுக்வாயா இருந்தாலும் ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெலுக்வாயா ரிமூவ் பண்ணி கூட பார்ட்மன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பெலுக்வாயோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் இப்போ பிளேயிங் லெவன் ஓரளவு பார்த்துட்டோம். ஸோ இப்போ ப்ரிடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் பேஸில் தான் எப்படி நீங்கள் டீமை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்ல போகிறோம். டெஃபினட்டாக உங்களுக்கு ஜிஎல் அண்ட் எஸ்எல் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளேயர் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ கிளேசன் வந்து பார்த்தீங்கன்னா T20ல் 2 மேட்சுமே ஃப்ளாப் ஆகியிருந்தார். ஸோ அப்போ இந்த ஒரு மேட்ச்சு ஆனால் ஓடிஐயில் சூப்பர்பான ரெக்கார்டு இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக சூப்பர்பாகவே மில்லர் அண்ட் கிளேசன் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கிளேசன் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஆண்ட்ரட் டீசனை பொறுத்தளவில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட முடியாது. எஸ்எல்னா கம்பல்சரி பிக் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு ஃபஸ்ட் மேட்ச்சு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறதுன்னு நம்ம சொல்ல முடியல. ஸோ இருந்தாலும் அவருடைய ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. ஸோ அது ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் கூட. ஸோ இங்கே கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர். கேஎல் ராகுலுடைய பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ஸில் பெட்டராகவே இருந்திருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ளே பண்ணும்போது பெட்டராகவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல கேஎல் ராகுலை பொறுத்த நல்ல ஒரு சாய்ஸு. ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ஏன்னா ரிஸ்கே கேப்டனே சூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். ஸ்ரேயஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காரு. ஆனால் ஒடி மேட்ச்சில் ஒரு 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு வேர்ல்டு கப் சீரியஸில். ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்ரம் ஓரளவு டீசன்ட் ஃபார்ம் இருந்திருக்கு. பவுலிங் பண்ணுவார். ஸோ அதனால் அவன் மீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு 5 பிளேயர் இருக்காங்க 9 கிரெடிட்டில். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 பிளேயர் வருவாங்க. கண்டிப்பாக வந்து 2 பிளேயரோ அல்லது 1 பிளேயரோ மிஸ் ஆவாங்க. அதை நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துங்க. ஸோ ஓகே, அந்த மாதிரி கெஸ் பண்ணி நம்ம மிஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மிஸ் பண்ணி எடுத்துங்க. இங்கே வந்து மார்க்ரமா அல்லது கேஎல் ராகுல் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே. ஸோ ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேக்ஸிமம் 3 பிளேயருங்கிறது ரிஸ்க்கு. நீங்கள் வந்து 4 பிளேயர் பிக் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா 4 பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8.5 கிரெடிட்டில் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸாக 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் கேசி மகாராஜை பொறுத்தவரை அவ்வளோ டீசன்ட் பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஓடிஐயில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங் ஓரளவு டீசன்ட் பேட்டிங் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் கேசி மகாராஜோ அல்லது மில்லரோ டீமில் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க 2 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 கிரெடிட்டில் 3 பிளேயருமே இந்தியன் பிளேயர்ஸாக இருக்காங்க. இந்த 3 பேருமே ஒரு ஒன் சைடாக டீம் வருது அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த 3 பேருமே செலக்ட் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அல்லது எனி ஒன் பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் அக்ஷர் பட்டேல் தான் ப்ளே பண்ண போகிறாரு. குல்தீப் யாதவ் இல்லை. ஸோ அதே சமயத்தில் அக்ஷர் பட்டேல் அண்டு யஸ்வந்தர் ஜாகர். ஸோ ஒரு செகண்ட் பவுல் பண்ணால் 2 ஸ்பின்னர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா எனி ஒன் ஸ்பின்னர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் சேகலை கூட நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். அக்ஷர் பட்டேலை கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ருத்ராஜ் கைக்வாட்டுடைய ரீசன்ட் ஃபார்ம் ஒரு 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு டொமஸ்டிக் மேட்ச்சில். ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் மேட்ச் எப்போவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஓடிஐ மேட்ச்னால கொஞ்சம் நிதானமாக அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ ஓகே, அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சஞ்சு சாம்சனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ரிங்கு சிங் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல சஞ்சு சாம்சனே இருப்பார். ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு விஷயம் அவங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. தெரியும், கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை செலக்ட் பண்ண வேண்டியது இந்தியன் டீம்ஸினுடைய கடமையாக இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு ஒடி மேட்சை பொறுத்தளவில் ஒரு ஸ்ட்ராங்கான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னா இல்லை. சஞ்சு சாம்சனுமே ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பரா அப்படின்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் ஒரு டீசன்ட் விக்கெட் கீப்பர். அந்த அடிப்படையில் இப்போ கேஎல் ராகுலை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால ஸோ அவருடைய பேட்டிங் அஃபெக்ட் ஆகுது. கீப்பிங்லேயே அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிங்கு சிங்க்கான வாய்ப்பு இங்கே இந்த மேட்ச்சில் இருக்காது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஹென்ட்ரிக்ஸு, ஃபெலுக்வாயா, ஹர்ஷீப் சிங். ஸோ இந்த 3 பிளேயர்ஸை பார்க்கும்போது ஹென்ட்ரிக்ஸ் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஓடி மேட்சை பொறுத்தளவில். ஃபெலுக்வாயா ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லை. நம்ம ஜிஎல்ல இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹர்ஷீப் சிங் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். 10th பவுலிங் பண்ணால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங்கில் ரொம்ப சிரமப்படுறாரு. ஸோ ஓடி மேட்ச்னால ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணால் கூட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயரும் கூட. ஸோ ஓகே, மேக்ஸிமம் ஃபஸ்ட் பவுலிங்னா பெட்டர் சாய்ஸு ஹர்ஷீப் சிங்கை பொறுத்தவரை. செகண்ட் பவுலிங்னா அவாய்ட் பண்ணலாம். ஆனால் செகண்ட் பவுலில் சில நேரங்களில் கேப்டன் வீசி அளவு கூட ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி 4 விக்கெட் 5 விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காரு. ஸோ இருந்தாலும் இங்கே வந்து இந்த இதில் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேயர்ஸ் வர பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 2 பிளேயர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பிளேயர் அல்லது 1 பிளேயர் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கணும். இந்த 8 கிரெடிட்டில் அதை மைண்டில் வச்சுங்க. 7.5 கிரெடிட் பொறுத்தல 2 பிளேயர் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதை கரெக்டாக பார்த்து கெஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து இந்த 7 பிலோ கிரெடிட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க? 9 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் சப்போஸ் ஒரு பிளேயர் ப்ளே பண்ணலைனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மல்டருடைய பிளேஸ்மெண்ட்டு கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மொத்தம் 8 பிளேயர் இருக்காங்க. அப்போ 8 பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3லேருந்து 4 பிளேயர்ஸ் வர டீமில் கண்டிப்பாக இங்கேருந்து வருவாங்க. ஸோ இதுதான் ஜிஎல்ல நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா யூ ஆர் ஜிஎல் வின்னர். ஸோ ஓகே, இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஃபார்ம் வைஸாக பார்க்கும்போது இப்போ திலக் வர்மாவுடைய ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஸோ படிட்டரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னிங்ஸ் சாய் சுதர்சனோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா படிட்டரோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த பேட்டிங்கை பொறுத்தவரை இவங்க 2 பேரில் ஒருத்தர் டி சோர்சியா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மல்டர் எனி ஒன்றா பிக் பண்ணி பாருங்கள். இந்த பவுலர்ஸை பொறுத்தவரை ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரில் முகேஷ்குமாருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக பெட்டராகவே இருந்துகிட்டு இருக்குது. அவேஸ்கான் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. முகேஷ்குமாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பவுலர்ஸை பொறுத்தவரை வில்லியம்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பர்கர் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பார்ட்மன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சில இந்த 3 பவுலர்ஸை வந்து ரொட்டேஷன் பண்ணி ஒவ்வொரு பிளேயராக பிக் பண்ணுங்கள். இந்த 2 பிளேயரும் ஒரு இங்கே ஒன்று அப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி 2 பிளேயர் எடுத்துக்கங்க பவுலரில். இங்கே பேட்ஸ்மேனில் வந்து மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 2 பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேயர் வர ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, ஏன்னா பர்கர் ஒரு லெஃப்ட் ஆம் பேசர் தான். ஸோ இருந்தாலும் அவர் பவுலிங் அந்தளவுக்கு கிரேட்டாக தெரியல. ஸோ பார்ட்மேனோடைய ரெக்கார்ட்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. நியூ பவுலரும் கூட விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி பிக் பண்ணுங்கள். வில்லியம்ஸ் நல்ல ஒரு சாய்ஸ். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் 2 பேருமே பிக் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டிங்கில் தான் நீங்கள் வந்து இனிஷியலாக விக்கெட் லூஸ் ஆகும் அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டார்சியை ரிமூவ் பண்ணிடுங்க. மல்டரை பிக் பண்ணுங்கள். ஸோ மல்டர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃபெலுக்வாயோட நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த ஒரு கிரெடிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இதிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 3லேருந்து 4 பிளேயர் வர. ஸோ ஓகே, இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு சம்டைம் ஒன் சைட் டீமில் 3 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 1 ஆர் 2 பிளேயர்ஸ். இங்கே வந்து 1 பிளேயரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கிரெடிட்டுக்கு ஏற்றவாறு உங்கள் பிளேயர் செலெக்ஷனை மாற்றி நீங்கள் பிக் பண்ணுங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கேப்டன் விசியை பொறுத்தவரை அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் மார்க்ரம், ருத்ராஜ் கெய்க்வாட், கேஎல் ராகுல் வந்து மார்க்ரம் அண்டு கேஎல் ராகுல் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ருத்ராஜ் கிட்ட ஒரு 10%. அதுக்கடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் ஓரளவு டீசெண்டாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு சாய்ஸ். நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா மார்க்ரம் நல்ல ஒரு சாய்ஸ். நீங்கள் மார்க்ரம் கேப்டன் கொடுத்து விசி கேஎல் ராகுலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். விசி மாற்றி கொடுத்துக்கலாம். ஆனால் எஸ்எல்லை பொறுத்தளவில் கொஞ்சம் ரிஸ்க்கான மேட்ச் தான். ஏன்னா கேப்டன்சியை பொறுத்தளவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பீப்புள் மார்க்ரமோட போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓடிய மேட்ச்னால கேப்டன் வந்து மார்க்ரமாக சூஸ் பண்ணுவாங்க. விசி வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஓரளவு எஸ்எல் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நம்ம எஸ்எல் டீம் கொடுக்குறோம். நம்ம ப்ரீம் டீம்ஸில் ஜாயின் பண்ணிக்க கரெக்டாக நம்ம கேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஓகே, இதில் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ரம் சொல்லிடுவேன். விசியை பொறுத்தல ஒரு பெஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார்னு நான் கெஸ் பண்ணுறேன். அல்லது நீங்கள் வந்து கேஎல் ராகுல் போய்க்கலாம். ஸோ ஓகே, ஸ்ரேயஸை பொறுத்தவரை நீங்கள் ரெஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில டீம்ஸில். ஸோ ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது சகல் அக்சர் பட்டேல் நீங்கள் எந்த மாதிரி டைமில் கேப்டன் விசி ட்ரை பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணால் சுயராக ட்ரை பண்ணுங்கள். அதே சமயத்தில் இங்கே ஃபஸ்ட் பேட் பண்ணால் கிளேஸான கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸு. வாண்டர் டீசன் நல்ல ஒரு சாய்ஸு. திலக் வர்மா. அதே சமயத்தில்
முகேஷ் குமார் பொறுத்தவரை ஒரு விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸ். ஹர்ஷீப் சிங் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து ரெஸ்கியில் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அக்சர் பட்டேல். இல்லை எல்லாருமே சகலை கூட கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. அக்சர் பட்டேல் அந்த அளவுக்கு கெஸ் பண்ண மாட்டாங்க. ஒடியில் கிரேட்டாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பேட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அக்சர் பட்டேல் ஒரு கேப்டனும் கிளேசான் ஒரு விசி அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஜிஎல் பிக்காக இருக்கும். இல்லை உங்களுக்கு சாய்ஸில் பிக் பண்ணி பாருங்கள். சகலை வந்து இந்த செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே. இப்போ ஒரு ஜிஎல் டீம் மட்டும் நான் உங்களுக்கு இதில் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ருத்ராஜ் கைக்கோட கேப்டனாகவும் மார்க்ரம விசியாகவும் கொடுத்துருக்கேன். இது அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ ஓகே. இதில் வந்து நீங்கள் ஒரு சில சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து எஸ்எல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து மில்லர் அல்லது ஸ்ரேயஸ் யாரோ ஒரு ட்ராப் பண்ணி வாண்டர் டீசனை நீங்கள் பிக் பண்ணுங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா. ஸோ அது மாதிரி பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங்கை மிஸ் பண்ணி நீங்கள் வந்து முகேஷ் குமாரை பிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் அவேஸ்க்கான ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒரு சில நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீமியமில் ஜாயின் பண்ணிக்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.